இந்த மாநாட்டை தோழர் தியாக அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த மாநாட்டை ஏன் நடத்த வேண்டும், அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒன்றை ஏன் உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கும். அதற்கான தேவை என்ன, அவசியம் என்ன என்பதை இந்த மாநாட்டின் தொடக்கத்திலே அனைவருக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. சமீபத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த 15 நீதிபதிகளில் 8 பேர் வழக்கறிஞர் சங்கங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 7 பேர் சீனியாரிட்டி அடிப்படையில் வந்தவர்கள். அந்த 8 பேரில் பட்டியல் சமூகத்தினர் எத்தனை பேர்? 0. பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? 0. இஸ்லாமியர்கள் எத்தனை பேர்? 0. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? 0. நாட்டில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? 0. இதுவரை பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், தேவர் சமூகத்தில் பிரமலை கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இன்னும் ஆசாரி உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இந்த நாட்டில் இந்த நீதிபதிகள் நியமனத்தில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் 8 பேரில் 2 பேர் பிராமின்ஸ். ஏற்கனவே பிராமின்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஏற்கனவே 8 நீதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்த்து 10 பேர். பிராமணர்கள் நீதிபதியாக வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் மற்றவர்களுக்கு வழங்கப்படாத போது இவர்களுக்கு மட்டும் கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது ஏன்? 1. 2வது விஷயம், 8 பேரில் 6 பேர் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர்கள். 8 பேரில் 6 பேர் ஒன்றிய அரசின் இடி வழக்கறிஞர்கள், டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல்கள், அதே போல ஒன்றிய அரசின் இன்கம் டாக்ஸ் வழக்கறிஞர்கள். இப்போ மொத்த நியமனமும் பாஜக ஆதரவாளர்களால், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களால் நிரப்பப்பட்டால் இந்த நாட்டில் மற்றவங்க இல்லையா? பட்டியல் சமூகம் இல்லையா? பழங்குடி சமூகம் இல்லையா? இஸ்லாமியர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள் இல்லையா? பெண்கள் யாருமேவா இல்லை? அப்போ சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியம், உச்ச நீதிமன்ற கொலிஜியம், ஒன்றிய அரசு 3 பேரும் இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? நீதிபதிகள் நியமனத்தில் ஒரு நீதிபதி ஹைகோர்ட்டில் எப்படி நியமிக்கப்படுறான்னு யாராவது தெரியுமா? முன்னாள் நீதிபதி அவர்கள் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டாலே எனக்கே தெரியாது, ஃபஸ்ட்டு 3 ஜட்ஜு முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு கிளர்க்கு நியமிக்கப்படுறது எப்படின்னு தெரியும், ஒரு விஓஓ நியமிக்கப்படுறது எப்படின்னு தெரியும், குரூப் 1 ஆஃபீஸர் எப்படி நியமிக்கப்படுறாங்க, ஒரு அக்ரி ஆஃபீஸர் எப்படி நியமிக்கப்படுறாங்க, ஒரு ஐஏஎஸ் எப்படி நியமிக்கப்படுறாங்க, ஒரு ஐபிஎஸ் எப்படி நியமிக்கப்படுறாங்க, எல்லாரும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சிதம்பர ரகசியமாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எப்படி நியமிக்கப்படுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏதாவது அளவுகோல் உண்டா? விதிகள் உண்டா? எழுதப்பட்ட நடைமுறை உண்டா? ஒன்றுமே கிடையாது. அதனால தான் 1980 வரை இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கூட நியமிக்கப்படவில்லை.
1980 வரை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கூட உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படவில்லை. 1989 வரை ஒரு பெண் கூட உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்படவில்லை. இதில் எங்கள் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு எல்லா பிரச்சனையையும் தீர்மானிக்கிற இடம் நீதிமன்றம். காவிரி பிரச்சனையா, நீட் பிரச்சனையா, தேர்தல் ஆணையமா, இவிஎம் பேசினா, ரஃபேல் பிரச்சனையா, எல்லா பிரச்சனையும் பாபர் மசூதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனையிலும் தீர்மானிக்கிற இடம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் உச்ச உயர் நீதிமன்றங்களில் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாமல் மோடி அரசு வந்த பிறகு 83% பேர் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸுக்கு மட்டும் 83% பேரை வச்சு நீங்க நியமிக்கிறீங்கன்னா, உயர் நீதித்துறை என்பது மேல் சாதி இடமா? ஐஐடி அப்படிதான் இருக்கு, ஐஐஎம் அப்படித்தான் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு அப்படி இருந்தா நீதி வழங்குவது என்பது எப்படி நடக்கும்? எல்லாருக்கும் நீதி எப்படி கிடைக்கும்? இதில் நாம் சிந்திக்க வேண்டிய, பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜு போன 9ஆம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமை பதவி ஏற்றாங்க. தமிழ்நாட்டிலே பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், பல்வேறு ஊடகங்கள் இருக்கிறார்கள். யாராவது இந்த பிரச்சனை குறித்து பொது வெளியில் பேசினார்களா? ஏதேதோ பிரச்சனையை டிபேட் பண்றாங்க, ஏதேதோ அறிக்கையில் வருகிறது, பல ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நீதிபதிகள் நியமனம் குறித்து, சமூக நீதி குறித்து, பன்மைத்துவம் குறித்து, எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் குறித்து எத்தனை பேர் பேசினார்கள்? ஏன் அவர்கள் பேசவில்லை? அவர்கள் காலங்காலமாக பேசவில்லை என்பதுதான் உண்மை. அதிலிருந்து தான் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் ஒன்றை தொடங்க வேண்டி, காலங்காலமாக யாரும் பேசாத விஷயங்களை, மக்களின் உண்மையான பிரச்சனைகளை, நாட்டின் உண்மையான பிரச்சனைகளை பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. ஏன் நீதித்துறையை அப்படி பேசுறோம்? இந்தியாவிலே வேறு யாருக்கும் இல்லாத பாதுகாப்பு நீதிபதிகளுக்கு இருக்கிறது. அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். நீதி வழங்குவது என்பது அன்னைக்கு மன்னர் பண்றது, இன்னைக்கு நீதிபதிகள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு சரியான முறையில் இந்த நாட்டில் கையாளப்படுதா? மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி, நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகத்தான் இருந்தார். நானும் அப்போ வழக்கறிஞராக இருந்தேன், அப்போ இருந்தே தெரியும். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக பொது வெளியிலும் தீர்ப்பிலும் என்ன கருத்துக்களை பதிவு செய்கிறார்? ஒரு நீதிபதியின் சொந்த தத்துவம் அல்லது விருப்பு வெறுப்பு, சித்தாந்த சார்பு தீர்ப்புகளில் பொது வெளியில் எதிரொலிக்கலாமா? போன வருஷம் திருப்பரங்குன்றம் வழக்கின் தீர்ப்பு வந்து நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதற்கான ஆதாரங்களோடு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரை அது அங்கே நிலுவையில் இருக்கிறது, விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை. இரண்டாவதாக, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் 82 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு சுமார் 64-65 நீதிபதிகள் இருக்கிறாங்க. எல்லா நீதிபதி மேலே இப்படி புகார் வருதா? எல்லா நீதிபதி எல்லாரும் பேசுகிறாங்களா? சமூக வலைத்தளங்களில் எல்லா நீதிபதியை பற்றி விமர்சனங்கள் வருதா? கூட்டம் போட்டு பேச வேண்டிய தேவை அவசியம் இருக்கா? ஆனால் ஒரு நீதிபதிக்கு மட்டும் அப்படி வருதுன்னா பிரச்சனை எங்க இருக்கு? போன வருஷம் திருப்பரங்குன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு சென்னையில் தாரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பின் நிகழ்வில் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகிறார்.
அதில் என்ன சொன்னார்? எனக்கு இன்னும் 4.5 ஆண்டு காலம் பதவி காலம் இருக்கிறது, என்னை யாரும் பணி நீக்கம் செய்துவிட முடியாது என்று நான் நம்புகிறேன். எனது மீத பணிக்காலத்தில் நான் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து பணி செய்வேன் சொல்றார். அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு நீதிபதி ஒரு மத தத்துவத்தை மனதில் வைத்து நான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொன்னா, அன்றைய தேதியிலேயே அவர் நீதிபதி தகுதியிலிருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. அவர் நீதிபதியாக இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்க சனாதன தர்மம் சரியா தவறான்றது வேற. ஒரு இஸ்லாமிய நீதிபதி எனக்கு 4.5 வருஷம் இருக்கு, நான் குரானை மனதில் வைத்து தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொன்னா இந்த நாடு அனுமதிக்குமா? எல்லாரும் ஏத்துக்குருவாங்களா? தேசிய அளவில் மிகப்பெரிய விவாதம் டைம்ஸ் நவுல இருந்து பேசியிருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவ நீதிபதி பைபிளின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த நாடு ஏத்துக்கிறோமா? சமூகம் ஏத்துக்கிறோமா? அதுக்கப்புறம் அவர் பதவியில் இருக்க முடியுமா? ஆனால் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அப்படி பேசுறாரு. அது கூட பிரச்சனை கிடையாது. அதற்கு எதிராக எந்த எதிர்வினையும் சமூகத்தில் இல்லை என்பதற்குத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு இருக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் டெமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறினால் அரசியல் சட்டம் இருக்காதுன்னு சொன்னார் 2023. அது என்ன கருத்து? அரசியல் சட்டம் உருவாக்கப்படும் போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன மக்கள் தொகையில் இருந்தார்களோ அந்த மக்கள் தொகை என்பது மாறினால் அரசியல் சட்டமே இருக்காது. எனவே அரசியல் சட்டத்தை காக்க வேண்டுமென்றால், அரசியல் சட்டம் இருக்க வேண்டுமென்றால் எல்லோரும் பாரதிய பண்பாட்டை பின்பற்றுகின்ற எல்லோரும் அதை பின்பற்றும் நபர்களாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். இப்போ பொதுவாக நம்ம நீதிபதியை பற்றி பொதுவெளியிலே விமர்சிப்பதில்லை. ஆனால் ஒரு நீதிபதி பொதுவெளிக்கு வந்து அவர் சார்ந்திருக்கிற சித்தாந்த கருத்துக்களை முன்வைத்து பேசினால் அதை பேசுவதற்கு, அது பதில் சொல்வதற்கு, அதை டிபேட் பண்ணுவதற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பேசுகிறோம். பொதுவெளியில் ஒரு நீதிபதி என்ன கருத்து வேணாலும் சொல்லலாமா? நம்ம நீதிமன்றத்தில் அவர் நடவடிக்கைக்கு உள்நோக்கம் கற்பிக்கவில்லை. அதே சமயம் பொதுவெளியில் ஒரு நீதிபதி வந்து பேசினால் அதற்கு அவர் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். தலைமை நீதிபதி, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூர்யகாந்த் அவர்கள் காக்ரோச்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நாடு என்ன அல்லகலப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இது வெளியில் இல்லை, கோர்ட்டில் சொன்னார். கோர்ட்டில் சொன்னார் கரப்பான் பூச்சின்னு. இன்னைக்கு ஒரு கட்சியே உதயமாகி மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நீதிபதிகள் தங்கள் அரசியல் சட்ட வரம்பை மீறுகின்ற போது ஒரு தனிநபருக்கு நம்பிக்கை இருக்கலாங்க, 1000 நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதிபதியாக போகிற போது என்ன உறுதிமொழி எடுக்கிறீங்க? அரசியல் சட்டத்தின் மீது விசுவாசமாக செயல்படுவேன் என்றால் என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்றால் என்ன அர்த்தம்? நீதிபதிகள் ஒரு இஸ்லாமியர் வந்தாலும் கிறிஸ்தவர் வந்தாலும் வேற யார் வந்தாலும் அவர்களுக்கு சமமான நீதி வழங்க வேண்டும். இது அவர் நீதி வழங்குவது மட்டுமல்ல, அவர் நடத்தையிலே, அவர் பேச்சிலே, எழுத்திலே, செயலிலே, வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் எதிரொலிக்கணும். அப்படி இல்லை என்றால் அது சிக்கலாகத்தான் மாறும். எனவேதான் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் பெண்டிங் இருக்கிறது. இதுபோல் எந்த கட்சியும் பேசாத விஷயங்களை அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் பேசும். அதே போல ஒரு நாகரிகமான அரசியலை, மக்களின் உண்மையான பிரச்சனைகளை சமூகத்திலே முன்வைத்து பேசுவதற்காகத்தான் இந்த இயக்கம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டம் ஒரு காலத்தில் நம்மை காத்தது. இன்னைக்கு அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அதனால தான் தேனியிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, திண்டுக்கல்லிருந்து, கரூரிலிருந்து, ராணிப்பேட்டையிலிருந்து பல்வேறு இடங்களில் எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். இங்கே நமக்கு பின்னால் பேச இருக்கிற உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி செல்லமேஸ்வர் அவர்கள்
2018 ஜனவரி 12ஆம் தேதி அவர் உச்சநீதிமன்றத்தில் வெளியிலே வந்து இன்னும் 3 நீதிபதிகளோடு சேர்ந்து இந்த நாட்டை உச்சநீதிமன்றத்தை காக்க வேண்டுமென்றால் மக்கள் நீங்கள் தான் காக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டார். அப்படியான ஒரு நிலையில்தான் இந்த நாட்டின் அரசியலும் நீதிமன்றங்களும் இருக்கிறது. எனவே அரசியல் சட்டத்தை காப்பதற்காக நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பணியை நாம் முன்னெடுத்து செல்வோம். இன்னும் பல நூறு பிரச்சனைகளை நாம் போராட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.